துளசி இலையை எப்படி பறிக்கணும்னு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். துளசி பறிக்கும் போது அது இலையை ஒன்று ஒன்றா தான் பறிக்கணும். இந்த மாதிரி அந்த காம்பு முழுசாக அப்படி உடச்சி பறிக்காதீங்க. ஏன்னா புராணத்தில் சொல்கிறாங்க, யார் ஒரு அந்த காம்பை அப்படி முழுசாக உடச்சி பறிக்கிறீங்களா மகாவிஷ்ணுவோட இருதயத்தில் வந்து ரத்தம் வரமா. ஏன்னா துளசி அவ்வளோ பிரியமானது மகாவிஷ்ணுவுக்கு. அதனால பறிக்கும் போது நாங்கள் பாருங்களேன், ஒரு இலையாக தான் பறிக்க வேண்டும். ஒன்று, ஏகாதசி மறுநாள் துவாதசி திதி அன்றே துளசி பறிக்கக்கூடாது. ஏன்னா துளசி வந்து ஏகாதசி நாள் முழுதும் பகவானுக்கு வந்து நோன்பு இருந்திருப்பாங்க, விரதம் இருந்திருப்பாங்க. அதனால் துவாதசி அன்றைக்கி தான் ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கும் துளசியை தொந்தரவு பண்ணக்கூடாது. துளசியை யூஸ்வலி காலையில் சாயந்தரம் பறிக்கலாம். ஒன்று, துளசிக்கு எந்த பாஜா போடுறது, இந்த பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே அடிக்க தேவையில்லை. சிம்பிளி தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றினாலே துளசி நல்லா செழிப்பாக வளரும். மறக்காமல் மஞ்சரி பறிச்சிருங்க துளசியில். ஹரே கிருஷ்ணா.